மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களின் 100வது நாள் ஆட்சி மக்கள் நல ஆட்சியாகவும் மாற்றத்தை நோக்கிய பயணமாகவும் வெற்றி நடை போடுகிறது. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். விவசாயிகள் கஷ்டப்பட்டு சேர்த்த நெல் விதைகளை ஏன்பா இந்த மாதிரி போன கவர்மெண்ட்டில் வேஸ்ட் பண்ணிட்டீங்க? நம்ம கவர்மெண்ட் இது வெங்கட்ராமன் என்கிட்ட பர்சனலாக சொன்னேன். நம்ம கவர்மெண்ட்டை தவிர பண்ணக்கூடாது வெங்கட்ராமன். ரேஷன் அரிசியை ஒழுங்காக நல்லா கொடுங்க அப்படின்னு தான் லோகேஷ் தமிழ்ச்செல்வனை கூப்பிட்டாராம். உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இதுக்கு வரைக்கும் என்ன நடந்து உங்களுக்கு தெரியும்? கமர்ஷியல் டேக்ஸு, ரிஜிஸ்ட்ரேஷன், பத்திரப்பதிவு, மூர்த்தி, அதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்ல விரும்பலை. லோகேஷ் நீங்கள் சின்ன பையன், உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது. லோகேஷ் சும்மா சுழண்டு விளையாடுறாரு. இப்போ நாங்கள் மத்திய அரசாங்கத்துக்கு எதிரானவர்கள் அல்ல, அது க்ளீனாக சொல்லிட்டார். மத்திய அரசாங்கத்தில் எல்லா நிதியும் வரணும், அதில் கரெக்டாக இருக்கார் அவர். ஆனால் அவர் குழப்ப பார்க்குறாங்க. அவர் அது அவங்க திடீர் அவங்க போகிற டைரக்ஷனில் விஜய் வரணும்னு எதிர்பார்க்க தப்பு. ஓகே, விஜய் ஒரு கட்சி தலைவர், கூட்டணி வச்சாங்கிறதுனால உங்கள் சொன்ன பேச்சு கேட்கணும்னு விஜய்க்கு அவசியம் கிடையாது. ஸோ விஜய் தலைமையில் முதல்வருடைய தலை மீது ஏறி காங்கிரஸ் விளையாடுதா? தலைமைக்கு வர மாட்டேன், கொஞ்சம் ஆட்டி பார்க்குது. இப்படிப்பட்ட பிஜேபி இப்போ 2 குதிரையில் சவாரி பண்ணுது. ஒரு குதிரை திமுக, ஒரு குதிரை அதிமுக. 2 லகானம் பிஜேபி கையில் இருக்குது. ஓகே, இன்னும் நம்ப முடியலைங்க. பிஜேபி சொல்கிற பேச்சு கேட்டு நடக்கிறதுக்கு திமுக தயாராக இருக்குது இப்போ, ஏன்னா தனித்து விடப்பட்டது. ஓகே, அதிமுக எஸ் சார் நீங்கள் என்ன சொல்கிறீங்க சார், நான் கேட்குறேன் சார். ஓகே, இது ஒரு சாணக்கியத்தனம் இல்லாமல் இதுக்கு அடி போட்டது அண்ணாமலை நான் சொல்றேன். நைனா அவர் நேற்றைக்கு பேசிய பேச்சு என்பது ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான பேச்சு. ஒரு மன்னிப்பு கூட அவர் மோடி அப்பான்னு சொன்னாரா, சொல்லியிருந்தாரா நீ கோவப்படும். அண்ணாமலை அப்பான்னு சொன்னாரா, அது சரி சந்தோஷப்படலாம், அதுவும் சொல்ல. ஸ்டாலினை சொன்னதுக்கு நீங்கள் எதுக்கு வக்காலத்து வாங்குறீங்க? சரி, உதயநிதி இந்த மாதிரி பேசி உதயநிதி கைது செய்ய போனார்கள், வழக்கு போட்டார்கள். நயினார் அவங்க ஒரு பொருட்டாவே மதிக்கல. ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு பிரகாஷம் சுவாமி அவர்கள் இருந்துள்ளார். வணக்கம் சுவாமி சார். வணக்கம் சார். 2 ஆண்டுகளில் கட்சி ஆரம்பித்து ஆட்சியை பிடிச்சிட்டாரு ஜோசப் விஜய் அவர்கள். முதல்வராக பதவியேற்று இன்றோடு ஒரு 100 நாள் ஆகிறது. ஒரு புதிய அரசாங்கம் அதிகாரத்திற்கு புதுசு, ஆட்சி அதிகாரத்திற்கு புதுசு. இந்த 100 நாட்கள் அடிப்படையாக வச்சு அவர்களை வேலிடேட் பண்ணக்கூடாதுங்கிறது என்னுடைய பார்வை. குறிப்பாக இந்த 100 நாள் தாவேக அரசாங்கம் எப்படி செயல்பட்டிருக்காங்க, நிறை என்ன குறை என்ன சார் உங்கள் பார்வையின்படி? 100 நாள் விழா என்பது விஜய்க்கு புதுசு இல்லை. ஏன்னா அவர் பல 100 நாளை கொடுத்துருக்காரு. சினிமாவில் அரசியலையும் 100 நாளை கொடுத்துருக்காரு. அதுதான் இங்கே ஒரு விசேஷம். சரி, ஆட்சியோட குறை என்ன எது சீர்தூக்கி பார்க்கலாம். விஜயோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, அட்வான்டேஜ் என்னென்னா முதல் தடவையாக ஆட்சிக்கு வந்தது அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ். ஓகே, அரசாங்கம்னா என்னென்னு தெரியாது அவங்களுக்கு. பாதி அமைச்சர்கள் சட்டசபை எப்படி இருக்குன்னு பார்த்ததே கிடையாது. ஆமாம், ஜெயஸ்ரீ பிரபாகர், செங்கோட்டையன் 2-3 பேரை தவிர மீதி பேருக்கு சட்டசபை எப்படி இருக்குன்னே தெரியாது. விஜய் பார்த்தே கூட கிடையாது. இத்தனையும் மீறி அவங்க நம்ம எப்படி அப்ரோச் பண்ணோன்னா, 100 நாள் என்ன சாதித்தார்கள் என்பதை விட எதை நோக்கி பயணப்படுறாங்க, திசை வழி என்ன, எந்த டைரக்ஷனில் போகிறாங்க. 100 நாள் எல்லாம் முடித்து ஆட்டை க்ளோஸ் பண்ணி முடிச்சுட்டு போகிறதுக்கு இது ஒன்றும் 100th டே செலிப்ரேஷன் சினிமா இல்லை. 100ஆவது நாளில் தான் தொடங்கும் போது 100 நாள் நிறைவு. ஸோ அவங்க நோக்கம் என்ன, எந்த திசையை நோக்கி போகிறாங்க, ஓரளவுக்கு எந்த திசையை நோக்கி போகிறாங்கன்னு கணிக்க முடியுது. எந்த திசையை நோக்கி சார் போகிறாங்க? ஊழல் லஞ்சம் இல்லாத திசையை நோக்கி போகிறாங்க. இது முதல் தடவையாக ஒரு 60-65 ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சியில் கூட ஊழல் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. பக்தவசல பீரியடில் பஸ் வாங்கப்பட்ட ஊழல், டிடிகே ஊழல் எல்லாம் பேசியிருக்கோம். நம்ம காங்கிரஸ் ஒன்றும் ஊழலுக்கு அந்த காலத்திலேயே காமராஜரை தவிர, காமராஜருக்கு பிறகு பக்தவசல பீரியடில் ஊழல்னு கேள்விப்படுறோம். அப்போ தொடங்கின ஊழல் எடப்பாடி தாண்டி, ஸ்டாலின் தாண்டி, எல்லாரும் தாண்டி நின்றுது. அதுக்கு ஒரு பிரேக் போட்டிருக்காரு விஜய். அப்பழுக்கற்ற ஆட்சியாக இன்னும் சொல்ல முடியாது. ஆனால் நோக்கம், நல்ல நோக்கம், ஊழல் கூடாது என்பது தீவிரமாக இருக்கார். ஒரே ஒரு எக்ஸாம்பிள்,
போலீஸ் துறையில் லஞ்ச ஊழலை விசாரிக்கிறதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் போட்டது இந்தியாவிலே ஃபஸ்ட் டைம் இதாங்க. ஏன்னா விஜய் போச்சான், நீங்கள் யூ ஹேவ் டு க்ளீன் த ஹவுஸ்னாங்களாம். என்ன கேட்டாராம், உங்கள் வீட்டிலே வீடு சரியில்லை, போலீஸ் டிபார்ட்மெண்ட் சரியில்லை, எவ்வளோ பேர் வந்து லஞ்சம் வாங்குறாங்க, அது முதல்ல க்ளீன் பண்ணால் தான் ஒழுங்காக நடக்கும், உடனே கமிஷனர் கூட போடுங்கன்ட்டார். ஓகே. அந்த மாதிரி ஒரு ஒரு துறையாக இப்போ அன்றைக்கி ஃபுட் மினிஸ்டர் வெங்கட்ரமணன் பேசியிருந்தார், உணவுத்துறை அமைச்சர் விஜய் கூப்பிட்டு சொன்னாராம், வெங்கட்ரமணன் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ எனக்கு தெரியாது, ஒரு சிறுதானியம் வேஸ்ட் ஆகக்கூடாது, அதுக்கு என்ன ஷெட்டு கட்டணுமா கட்டு, எவ்வளோ பணம்னு தரேன், கோடவுன் கட்டுறீங்க கட்டுங்க. விவசாயிகள் கஷ்டப்பட்டு சேர்த்த நெல் விதைகளை ஏன்பா இந்த மாதிரி போன கவர்மெண்ட்டில் வேஸ்ட் பண்ணிட்டீங்க, நம்ம கவர்மெண்ட் அதை, இது வந்து வெங்கட்ரமணன் என்கிட்ட பர்சனலாக சொன்னது, நம்ம கவர்மெண்ட் அதை தவிர பண்ணக்கூடாது வெங்கட்ரமணன், எப்படியாவது காப்பாற்றி விவசாய நெல்மணிகளை காப்பாற்றி மக்களுக்கு ஒரு துளி கூட வீணாகக்கூடாது, ரேஷன் அரிசியை ஒழுங்காக நல்லா கொடுங்க அப்படின்னாராம். லோகேஷ் தமிழ்ச்செல்வனை கூப்பிட்டாராம், உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இதுக்கு வரைக்கும் என்ன நடந்து உங்களுக்கு தெரியும், கமர்ஷியல் டேக்ஸு, ரிஜிஸ்ட்ரேஷன், பத்திரப்பதிவு, மூர்த்தி, அதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்ல விரும்பலை. லோகேஷ் நீங்கள் சின்ன பையன், உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது. லோகேஷ் சும்மா சுழண்டு விளையாடுறாரு. இப்போது டெய்லி ரைடு, சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லாம் ரைடு, வீடெல்லாம் ரைடு, எவனாவது 10 பைசா சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கேட்டால் கதை முடிஞ்சது. கமர்ஷியல் டேக்ஸ் கொட்டுற துறையாக இருந்து கொட்டும். அதான் ஒரு அமைச்சர் சொன்னார், கமர்ஷியல் டேக்ஸில் வேலையே வாய் மூடிந்தாலே டெய்லி 50 கோடி வந்துடும், 10 பைசா கூடாதுங்கிறாராம். இன்னும் அவன் அக்கா வீட்டில் குடியிருக்கார், சொந்த வீட்டு வாங்கல, வாடகை கூட இல்லை அவருக்கு. மினிஸ்டர் இப்போ தான் வந்திருக்கு, அதுக்கு முன்பு அவன் அக்கா வீட்டில் குடியிருந்தார். ஓகே. தட் இஸ் எளிமையாக இருக்காங்களான்னா வெளியில் தெரியாமல் எளிமையாக இருக்காங்க. ஓகே ஓகே. இப்போ ரமேஷ்லாம் வந்து சாதாரண 1 பெட்ரூம் 2 பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட், அவங்களுக்கெல்லாம் ரமேஷ் சொல்லலாம் எனக்கு அவுட் ஹவுஸே பெருசுங்க, மந்திரியோட வீட்டு அவுட் ஹவுஸ் இருக்கு, அதுவே எனக்கு பெருசுங்கிறாராம். நல்ல எண்ணம் தான், இவ்வளோ பெரிய வீடு நான் இருந்ததே இல்லைங்கிறாராம். ஸோ எல்லாருக்குமே இது புதுசாக இருக்குது. ஆனால் அந்த புதுசு வந்து அவங்க புத்தியை மழுங்கடிக்கிறதானா ஓரளவுக்கு இல்லைன்னு சொல்ல முடியும். ஓகே. பட்ஜெட்டில் நல்ல ஸ்கீம்ஸ்லாம் கொண்டாந்தார், அது கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, பண்ணிட்டு போகலாம், அதை பற்றி இல்லை. அவர் என்ன சொல்கிறாரா, டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டிக்கு நிறைய செலவு பண்ணோம். ஓகே. மாணவர்களுக்கு செலவு பண்ணோம், ஏஐக்கு செலவு பண்ணோம், ஃப்யூச்சருக்கு செலவு பண்ணோம், அந்த மாதிரி கொள்கைகள் சொல்லிகிட்டே போகலாம். ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா த டேக் அவே பாயிண்ட் ஆஃப் விஜய் அட்மினிஸ்ட்ரேஷன், நம்பர் 1 க்ளீன் கவர்மெண்ட், நம்பர் 2 டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட், நம்பர் 3 கவர்மெண்ட் கனெக்டட் டு பப்ளிக், மக்களோட தொடர்புடைய ஒரு அரசாங்கமாக இருக்குது. ஓகே. யார் வேணால் புகார் பண்ணலாம், கம்ப்ளைண்ட் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரன்சி கவர்மெண்ட், மக்கள் தொடர்பு கொள்ளலாம். அது கூட இப்போ சிஎம் டெய்லி பார்க்க முடியுமா, ஒரு கேள்வி கேட்கலாம், இந்த மாதிரி கேள்விலாம் பதில் கிடையாது. இமெயில் அனுப்பிச்சா சிஎம் சொல்கிறாரா, நான் ரேண்டமாக செக் பண்ணுவேன்னு ஒரு வார்த்தையை போட்டார் அன்றைக்கி செக்ரட்டரி கூப்பிட்டு. ஓகே ஓகே. அந்த பிரதமர் முதலமைச்சரோட ஸ்பெஷல் டிபார்ட்மெண்ட்டுக்கு வர தனிப்படை இமெயில் நான் அடிக்கடி செக் பண்ணுவேன்னா, அந்த ஒரு வார்த்தையை அவங்க பயம் பிடிச்சிக்கிச்சு, எல்லாம் ஊழ்ந்தடிச்சு வேலை செய்கிறாங்க. அன்றைக்கி ஃப்ரெண்ட் அப்படி தான் ஒருத்தர் கார்ப்பரேட்டில் வேலை நடக்கலன்னு 2 வருஷமாக தண்ணி குடிச்சு பார்த்தார், பணம் கேட்டால் பணம் கொடுத்து கூட வேலை நடக்கலை, ஒரு புகார் தட்டி விட்டார், 10 நாளில் முடிஞ்சு போச்சு வேலை, வீட்டுக்கு வந்து லெட்டர் வந்துடுச்சு. இதை கண் கூட என் ஃப்ரெண்டு சொன்னது. ஸோ ஆகவே நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க தொடங்கி இருக்கு. இது எப்படி போகும், எந்த திசையில் போகும், எப்படி வருங்காலத்துலேயே சூடு பிடிக்குமா, குறையுமா, நிறையுமா, இப்போ நம்ம ஜோசியம் சொல்ல முடியாது. ஆனால் அங்கே போகிற டைரக்ஷன் நல்லா இருக்குது. அவங்க எடுத்து வைக்கும் முயற்சிகள் பேபி ஸ்டெப்ஸ் சொல்லுவார்கள். ஆமாம், பேபி ஸ்டெப்லேயே இப்போ கொஞ்சம் அடல் ஸ்டெப்ஸ்க்கு வந்திருக்காங்க. இந்த திசையில் அவங்க பயணித்தால் தமிழ்நாட்டுக்கு நல்லது, அவங்களுக்கும் நல்லது, கட்சிக்கும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். எந்த விஷயத்தில் சார் அவங்க சீர்தூக்கி பார்க்கணும், எந்த விஷயத்தில் கவனமாக செயல்படணும்? கவனமாக செயல்பட விஷயங்கள் கூட்டணி கட்சி விஷயத்தில் கவனமாக செயல்படணும். ஏன்னா திருமாவளவன் 17th May இன்னைக்கு மாநாடு போட்டிருக்காரு, அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு அவருக்கு வாழ்த்துக்கள். அவருடைய பிறந்தநாள் போஸ்டரில் சர்ச்சைக்குரிய சில தலைவர்கள் படங்கள் எல்லாம் போட்டிருக்காரு. அது காங்கிரஸுக்கு பிடிக்க மாட்டேங்குது. காங்கிரஸ் ஓப்பனாக சொல்லுதான், நாங்கள் என்னமா எதிர்க்கிறோம். அவங்க கட்சி சார், அவங்க தமிழ் தேசிய மாநாடுன்னு படம் போட்டிருக்காங்க, இலங்கை சம்பந்தப்பட்ட தலைவருடைய படத்தை போட்டு தானே ஆகணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. விசிகாவினர் அப்படி சொல்கிறாங்க. குறிப்பாக நாங்கள் இன்ஸ்பயர் ஆனதே அவங்கள பார்த்து தான். இவங்க என்ன சொல்கிறாங்க, எங்கள் கட்சி தலைவருக்கே இந்த மாதிரி நடக்கும்போது, இந்த மாதிரி நடந்த ஒரு விஷயத்துக்கு எப்படிங்க நாங்களால் பண்ணிக்க முடியும், இவங்க ஆர்குமெண்ட். குறிப்பாக நாங்கள் விடுதலை சிறுத்தைகள்னு பேர் வச்சதே அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் நாங்கள் விடுதலை சிறுத்தைகள்னு பேர் வச்சோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அது இவங்க என்ன வேணால் சொல்லலாமா, அதை பற்றி ப்ராப்ளம் இல்லை.
ஸோ கூட்டணி குழப்பங்கள், கூட்டணி டிமாண்ட் இழுக்கிறாங்க, எலாஸ்டிக் மாதிரி இழுக்கிறாங்க. யாரை இழுக்கிறாங்க? விஜய் ஓ நிறைய பதவி கேட்டு எடுக்கிறாங்க, போஸ்ட் கேட்டு எடுக்கிறாங்க. இன்ஃபேக்ட் சிறுபான்மையினர் தலைவர் பதவி வந்து ஃபெலிக்ஸ் ஜெரால்டுக்கு கொடுத்தது விஜயோட சாய்ஸ். ஓகே. அதுக்கு ஏகப்பட்ட முட்டி மோதி எதிர்கட்சிகள் கூட்டணிகள், ஆளும் கட்சி கூட்டணி, எதிர்கட்சி கூட்டணி, ஆளும் எதிர்கட்சி கூட்டணி, இவங்கெல்லாம் போட்டு ப்ரெஷர் பண்ணோன்னே விஜய் சொன்னாராம், இல்லை பத்திரிகையாளர் நல்லவர், சிறந்தவர், என்னுடைய வகுப்பு தோழர், அவருக்கு தான் கொடுப்பேன்னு கொடுத்தாராம். அந்த மாதிரி சொன்னாராம். ஃபெலிக்ஸுக்கு கொடுக்க முடியல என்னால், இந்த மாதிரி ப்ரெஷர் பண்ணால் என்ன பண்ண? யார் ப்ரெஷர் பண்ணுறா சார்? வீதிக்கே எங்கள் ஆளுங்களை போடு, எங்கள் தெரிஞ்சவங்கள போடு, அவங்கள போடு, இவங்கள போடு. இந்த கூட்டணி அதனால தான் என்னவோ இந்த அதிமுகலேருந்து வரவங்களெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு முழு மந்திரி சபை, அவரோட மந்திரி சபை, தாவேக்கா மட்டுமே இருக்கிற அமைச்சரவை, தாமேக்காவோட தயவில் இயங்குகிற அமைச்சரவை, தாமேக்காவோட 120 எம்எல்ஏக்களுக்கு அமைச்சரவை 2027 வரும்னு எதிர்பார்க்கலாம். அந்த நோக்கி போயிட்டுருக்காங்க. அவங்க ஜாகிரதையாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, காங்கிரஸ் திசை திருப்பி விடுறது, பாஜகவுக்கு எதிராக, தேசிய கட்சிக்கு எதிராக. அப்போ கூட விஜய் சொல்லிட்டாரோம், நாங்கள் மத்திய அரசாங்கத்துக்கு எதிரானவர்கள் அல்ல. அது க்ளீனாக சொல்லிட்டார். மத்திய அரசாங்கத்தில் எல்லா நிதியும் வரணும், அதில் கரெக்டாக இருக்கார் அவர். ஆனால் அவர் குழப்ப பார்க்குறாங்க. அவர் அந்த அவங்க தட் அவங்க போகிற டைரக்ஷனில் விஜய் வரணும்னு எதிர்பார்க்க தப்பு. ஓகே. விஜய் ஒரு கட்சி தலைவர், கூட்டணி வச்சாங்கிறதுனால உங்கள் சொன்ன பேச்சு கேட்கணும்னு விஜய்க்கு அவசியம் கிடையாது. ஸோ விஜய் தலைமையில் முதல்வருடைய தலை மீது ஏறி காங்கிரஸ் விளையாடுதா? தலைமையில் ஏறி வர மாட்டேன், கொஞ்சம் ஆட்டி பார்க்குது. எதுக்கு முதல்வர் ஆட்டி பார்க்கணும் காங்கிரஸ்? நீங்கள் எங்கள் சப்போர்ட்டில் இருக்கீங்க, நீங்கள் எங்கள் சப்போர்ட்டில் இருக்கீங்க. டெல்லியில் நடந்த பல விஷயங்கள் வந்து விஜய்க்கு பிடிக்கல. ஆனால் கூட வந்து சிலதான் பொறுத்திருக்கா. விஜய் ரொம்ப பொறுமைசாலின்னு புரியல சார். டெல்லியில் நடந்த எந்த விஷயம் விஜய் அவர்களுக்கு பிடிக்கல? டெல்லியில் நடந்த சில காரியங்கள் காங்கிரஸ், ஃபார் எக்ஸாம்பிள் காங்கிரஸ் எம்பி ஒரு வெளிநாட்டு தூதர் ஆஃபீஸில் போய் தமிழ்நாட்டுக்கு வந்து முதலீடு செய்யுங்கன்னு கேட்டிருக்காரு. இது வந்து மத்திய அரசாங்கம் தெரிஞ்சு மத்திய அரசாங்கம் நோட்டீஸ் அமைச்சிருக்காரு அந்த மந்திரி, அந்த எம்பிக்கு. சரி, எம்பி எப்படி வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும்? காங்கிரஸ் எம்பிக்கள் நீங்கள் கேட்குறது நியாயம் இருக்குது. ஆனால் வெளிநாட்டு தூதரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வெளியுறவுத்துறை அமைச்சரகத்தோட பர்மிஷனை வாங்கணும். குறிப்பாக ஃபினான்ஸ், தமிழ்நாட்டுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டரோ அல்லது வந்து இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டரோ சந்திப்பது ஒரு நியாயம் இருக்கு. இல்லை, அப்போ கூட நீங்கள் வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். சென்னையில் உள்ள அமெரிக்க துணை தூதர் முதல்வரையும் மரிய வில்சன் சந்தித்து போனாங்க. சென்னையில் உள்ள அமெரிக்க துணை தூதர் வந்து முதலமைச்சரையும் மரிய வில்சன் சந்தித்து போனாங்க. மரிய வில்சனோ விஜயோ அவங்கள போய் சந்திக்கணும்னா ஓகே, அதுக்கு மத்திய உள்துறை அமைச்சகத்தின் பர்மிஷன் தேவை. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஓகே, அவங்க வந்து பார்க்கணும்னா பர்மிஷன் தேவையில்லை, பார்க்கறது பர்மிஷன் தேவையில்லை. நாம போய் பார்க்கணும்னா பர்மிஷன் தேவை. போய் பார்க்கணும். ஏன் போறேன்னு அவங்க வரது கர்ட்டசி விசிட். ஓகே, ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு. நாம கர்ட்டசி விசிட் போக முடியாது, அது புரோட்டோகால்ல கிடையாது. ஓகே, முதல்வராக இருந்தாலும் கவர்னராக இருந்தா கூட அப்படி போடுங்க. கவர்னராக இருந்தா கூட ராஜ்பவன் கவர்னர் இன்னைக்காவது கான்சுலேட் போய் பார்த்துருக்கீங்களா? அமெரிக்கா ரஷ்யன் கான்சுலேட் போய் பார்த்துருக்கீங்களா? ரஷ்யன் எம்பசி போய் பார்த்துருக்கீங்க? போக மாட்டாங்க. இவர் என்ன பண்ணாரு, போய் தமிழ்நாட்டுக்கு முதலீடு கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. நல்ல எண்ணத்தில் போயிருக்கலாம், அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. விஜய் நான் கேட்டால் அதிக பிரசங்கித்தனமாக இருக்கேன், நான் உனக்கு கேட்க சொன்னேன்னா நீங்கள் இப்போ என்ன போகுது, ஒரு லைன் ஒரு சிசி காப்பி தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு வரும். நீங்கள் ஏதாவது கேட்டிங்களா? இந்த எம்பி வழியாக நீங்கள் தொடர்பு கொண்டீங்களா? இந்த எம்பி வழியாக அந்த வெளிநாட்டு தூதரிடம் நீங்கள் உதவி கேட்டிங்களான்ற கேள்வி வந்து நான் விஜய்க்கு தலைவலி தானே. புதிதாக நியமனம் செய்யப்பட்ட எம்பியா? புதிதாக நியமனம் செய்யப்பட்ட எம்பி தான். அவர் அதிக பிரசங்க நல்ல விஜயோட நல்ல புக்ஸில் இருக்கணும்னு பார்க்குறது தப்பு கிடையாது. ஆனால் அதிக பிரசங்கித்தனமான காரியங்கள் செய்வதால் விஜய்க்கு தலைவலியை உண்டாக்குறாங்க. இந்த மாதிரி விஷயங்களில் விஜய் கொஞ்சம் கடுமையாக நடந்துட்டாருன்னா அவங்க ஆட்டம் போட மாட்டாங்க. இப்போ ஆட்டம் ரொம்ப போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, இந்த 100 நாள் ரொம்ப ஆட்டம் போட, காங்கிரஸோ விசிகேவோ கம்யூனிஸ்டோ எல்லாம் இவங்க எல்லா ஆட்டம் போட ஆரம்பிச்சு. அந்த ஆட்டத்தை நிறுத்த வேண்டும் என்றால் விஜய் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகி ஷட் அப், கீப் யூ இன் தி பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா கொஞ்சம் அடங்கணும். அண்ணாமலை அவர்கள் நேற்றைக்கு ஒரு கூட்டம், குறிப்பாக அமித்ஷா தொடர்பு பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. குறிப்பாக
பாஜகவுடைய பி டீம்னு சொல்கிறாங்க. நான் பாஜகவுடைய பி டீம்லாம் கிடையாது. குறிப்பாக அமித்ஷாவை என்கிட்ட கேட்டார், டெல்லியில் நீங்கள் பொறுப்பெடுத்து ஒரு 3 வருஷம் அங்கேயே இருக்கணும் அப்படின்னு வந்து அமித்ஷா என்கிட்ட கேட்டார். நான் வந்து டெல்லி அரசியல் வேணான்னு சொல்லிட்டேன். தமிழ்நாட்டு மக்களுக்காக சேவை செய்வது தான் என் விருப்பம் அப்படின்னு வந்து நான் கேள்வி மறுபடியும் போயிடுறேன். சார், குறிப்பாக அடுத்த கேள்வி வீதி லீடர்ஸ் அமைப்பின் தலைவர் அண்ணாமலை அவர்களை பற்றி. அண்ணாமலை அவர்களை பற்றி நாம் பல விஷயங்கள் பேசியிருக்கோம். இருந்தாலும் அவருக்கு வந்து பாஜகவுடைய முத்திரை இருக்குது. பாஜகவுடைய பி டீம்னு பலரும் சொல்கிறாங்க. அதுக்கு நேற்று ஒரு கிளாரிஃபை கொடுத்துருக்காரு. நான் வந்து பாஜகவுடைய பி டீம்லாம் கிடையாது. இன்ஃபேக்ட் அமித்ஷாவே வந்து டெல்லிக்கு வாங்க, உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்குறோம், 3 வருஷம் அந்த பொறுப்பில் இருந்து செயல்படுங்க அப்படின்னு அமித்ஷாவே என்கிட்ட சொன்னார். டெல்லி பொறுப்பெல்லாம் வேணாம், தமிழ்நாட்டுடைய மக்களுக்கு சேவை செய்வதுதான் என்னுடைய வேலை அப்படின்னு வந்து அமித்ஷா கிட்டே வந்து அண்ணாமலை அவர்கள் சொன்னதாக நேத்திக்கு வந்து பதிவு பண்ணியிருக்காரு. ரொம்ப நாள் கழிச்சு இதை வந்து ஓப்பன் அப் பண்ணியிருக்காரு. என்ன சார், ஏன் அண்ணாமலை இப்படி பேசுவதற்கு என்ன காரணம்? திமுகவோட அண்ணாமலை மோதினா மாதிரி பாஜகலேருந்து யாரும் மோதல. ஆமாம், டிஎம்கே ஃபைல்ஸு, செந்தில் பாலாஜி வழக்குகள் எல்லாம் போட்டு டிஆர் பாலு மேலே டெஃபமேஷன் கேஸு, சிம்ம சப்பனமாக இருந்தார். திமுகவோட சிம்ம சப்பனம் அண்ணாமலை. ஓகே, அது ஒரு காலகட்டங்கள் அவர் தலைவராக இருந்தார், மாநில தலைவராக இருந்தார், எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன ஆகிடுது, பாஜகவுக்கு கூழ் காசை மீசி காசை. கூழ் வந்து 30-35 திமுகவோட சீட். இப்போ என்ன ஒரு தமிழ்நாட்டில் வேடிக்கைன்னா, பாஜக என்ற கட்சி 10 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டில் யாருக்குமே அந்த அளவுக்கு தெரியாத ஒரு கட்சி. ஒரு நோட்டோக்கும் நோட்டாக்கு கீழே உள்ள கட்சி. மோடி படத்தை கொண்டு போய் நீங்கள் ஏ சென்டர் பி சென்டர் தவிர போனீங்கன்னா யாருன்னு கேட்பாங்க. ஆமாம், உண்மையை சொல்லணும்னா உண்மைதான். 2014 முன்னாடி 2012 குஜராத் முதலமைச்சராக இருக்கும்போதே யாருன்னு தெரியாது. ஆமாம், இவரோட வந்து பாப்புலர் வந்து மாமாஜி. அப்படிப்பட்ட தமிழ்நாடு பாஜக ஒரு காலத்தில் பாப்புலர். ஜனாகிருஷ்ணமூர்த்தி, சுகுமாரன் நம்பியார் அவங்களாம் இருக்கும்போது நல்ல பாப்புலர் இருந்தது. ஓரளவு அப்போ திருப்பி இறங்கிட்டு இறங்கும். இப்படிப்பட்ட பிஜேபி இப்போ 2 குதிரையில் சவாரி பண்ணுது. ஒரு குதிரை திமுக, ஒரு குதிரை அதிமுக. 2 லகானம் பிஜேபி கையில் இருக்குது. ஓகே, இன்னும் நம்ப முடியலைங்க. பிஜேபி சொல்கிற பேச்சு கேட்டு நடக்கிறதுக்கு திமுக தயாராக இருக்குது இப்போது. ஏன்னா தனித்து விடப்பட்டது. ஓகே, அதிமுக எஸ் சார், நீங்கள் என்ன சொல்கிறீங்க சார், நான் கேட்குறேன் சார் ஓகே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அதிமுக தயாராக இருக்கு. அதுவும் தனித்து விடப்பட்டது. ஓகே, இது ஒரு சாணக்கியத்தனம் இல்லாமல் இதுக்கு அடி போட்டது அண்ணாமலை. நான் சொல்லுவேன். எப்படி சொல்கிறீங்க? அண்ணாமலை பார்த்தார், மோடி மாதிரி தமிழ்நாட்டில் கட்சியை வளர்க்கணுன்னா ஒரு ஃபோர்ஸ் வரணும். ஓகே, சும்மா இந்த ஆனா அவண்ணா அந்த இப்படி தடவி கொடுத்து தடாலடியாக அடிக்கணும். மோடி தடாலடி அடிச்சு தான் வந்தார். ஆமாம், அவர் வந்து விரும்ப சாதாரண அவரோட குருநாதர்கள்லாம் சாஃப்ட்மேன். அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி, வாஜ்பாயெல்லாம் ரொம்ப சாத்வீகமானவர்கள், சாதுக்கள். இவர் போர் வீரன். அந்த மாதிரி போர் வீரன் குணத்தை அண்ணாமலை எடுத்துட்டார். அதுக்கு உண்டான பரிசு கிடைச்சது. சில பல காரணங்களாக ஓரம் கட்டப்பட்டால் அது வேறு விஷயம். அது ஹிஸ்ட்ரியை பற்றி பேசலாம். ஓகே ஓகே. இப்போ என்ன எடுத்து அண்ணாமலை போட்ட அந்த ஒரு விதை பாஜக இப்போ இருக்கிற பாஜக சைலண்ட் மோடில் போய் 1 இயராக போகுது. சைலண்ட் மோடை விட்டு வெளில வரல. என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஒன்றும் சத்தமும் காணும். இருக்கிற இருப்பிடமே தெரியல. அது வேறு விஷயம். உள்ளே போனால் கோச்சிப்பாங்க. ஓகே. ஸோ அண்ணாமலை போட்ட அந்த விதை இப்போ மத்திய பாஜக கையில் எடுத்துச்சு. அண்ணாமலை பண்ணது தமிழ்நாடு பாஜக உதவி தானே உதவலை. தேர்தலையும் தோற்று போச்சு. பார்லிமெண்ட் தேர்தல் தோற்று போச்சு. சட்டசபை தேர்தல் தோற்று போச்சு. எல்லாத்துலேயும் தோல்வி. அது எங்கே வெற்றினா டெல்லிக்கு வெற்றி ஆகிப்போச்சு. எப்படியோ 2 டீமுக்காவும் அடக்கிட்டாங்க. 2 டீமுக்காவும் டெசிமேட்டட். அதிமுகவும் காலி, திமுகவும் காலி. திமுக எப்படி இருக்கு இப்போ? சத்தமே காணும். சவுண்டே இல்லை. அசம்பிளி சவுண்டே காணும். ஊன்னாங்க ஒன்று வெள்ள கட்ட சிரிச்சு உட்காந்துக்கிறாங்க. அந்த அளவுக்கு பயமுறுத்தி வச்சுட்டாங்க. இது கனிமொழி அந்த விருந்தில் கலந்தது வந்து ஒரு என்னதான் நீங்கள் சம்பிரதாயபரமாக சொன்னால் கூட அடுத்த மந்திரி சபையில் திமுக விடியல் அரசாங்கத்தின் பிரதிநிதிகள் இருப்பாங்களா இல்லையான்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க. லிஸ்ட்டு கூட ரெடி ஆகிடுச்சு. லிஸ்ட்டு கூட யார் மந்திரி ராஜா, தயாநிதி மாறன். இதனால தான் இவங்க 2 பேருக்குள்ள சண்டை வருது. இப்போது போர்ட்ஃபோலியோ என்ன போர்ட்ஃபோலியோ தயாநிதி மாறனுக்கும் ராஜாவுக்கும் இப்போ ஒரு இது போயிட்டுருக்கு. ஏன்னா அவர் தயாநிதி மாறன் ஐடி கேட்குறாரு. அவர் ஐடி மினிஸ்டராக இருந்தார். ஆனால் ஸ்டாலின் சொன்னாலும் நீங்கள் என்ன பிளான் பண்ணி எடுத்துங்க, ஸ்டாலின் தலையில் எடுத்துங்கன்றார். எனக்கு தெரிஞ்சு
கனிமொழி ஆல்சோ வில் பி இந்த கேபினெட்னு தோன்றது. ஓ கனிமொழி, ஆர் ராஜா, தயாநிதி மாறன் 3 பேர் இருப்பாங்கன்னு தோன்றது. அப்படி இருக்கும்பொழுது திமுக பாஜக நெருங்கி வருதான்னா நெருங்கி வருது. யாரு திமுக பாஜகவா நெருங்குதா இல்ல பாஜக திமுக ரெண்டு நெருங்குது. திமுகவும் இப்போ பாஜக விட்டு அவர் வழி இல்லை, சவலப்பள்ளியாக போச்சு. விஜயோட வீரியம் ஜாஸ்தி ஆகிட்டு வருது நாளுக்கு நாள். ஏன்னா எதுக்கெடுத்தாலும் அப்பா காணன்றாங்க. வார்த்தைக்கு எத்தனை நாளைக்கு சார் அப்பா சொல்ல முடியும்? இந்த வார்த்தையை சொல்லி பயமுறுத்தி அவங்கள ஓரம் கட்ட பார்க்குறாங்க. அசம்பிளியில் சத்தமே காணோம். எம்ஜிஆர் கவர்மெண்ட்டில் கலைஞரை விட சுமார் ருத்ர தாண்டு ஆடினது ரஹ்மான் கான், சுப்பு, துரைமுருகன். நான் பார்த்துருக்கேன். 3 மின்னல் மலை அப்படி நடுங்க வைப்பார். இத்தனைக்கு எம்ஜிஆர் வந்து படிக்க வச்சது துரைமுருகனை. துரைமுருகன் சொல்ல லைஃப் முழுக்க நன்றியோட இருக்கணும். அது கலைஞர் கூட இல்லை, எம்ஜிஆர் பார் சாப்பாடு போட்டு படிக்க வச்சார் துரைமுருகன், லாயர் ஆக்குனர். கொள்கை வேற, அன்புவார், அது வேறு விஷயம். அந்த ரஹ்மான் கான், துரைமுருகன், சுப்பு ஆடின ஆட்டம் அப்படி ஒரு சும்மா. அதான் கலைஞர் சொல்லுவாங்க, எதிர்கட்சி தான் ஏன் திமுக எதிர்கட்சியாக இருக்குதா லாய்க்கும் மரம். அந்த எதிர்கட்சி ஸ்தானத்தை இழந்து திமுக ரொம்ப நாள் ஆகிப்போச்சு. ஆளுங்கட்சியாகவும் சோபிக்கல, எதிர்கட்சியாகவும் சோபிக்கல. எம்ஆர்கே பன்னீர்செல்வம் எடப்பாடியை பேசுகிற பாட்டு கை தட்டுறார். நான் என் கண்ணால் டிவியில் பார்த்தேன், அது இப்படி தட்டுறார். அப்போ என்னங்க திமுகவும் அதிமுகவும் கூட்டு சேர்றீங்களா தமிழ்நாடு அசம்பிளியில்? அப்படி தான் இருக்குது. 2 பேரும் பக்கத்தில் உட்காந்து தப்பு கிடையாது. என்ன சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், ஸ்பீக்கர் போடுறார், அது எனக்கு தெரியாதுன்னு சொல்லலாம். ஆனால் எப்படி இருக்குன்னா அதிமுகவின் கொள்கையை ஒத்தியே நீங்கள் போகிறீங்க. திமுக உங்களுக்குன்னு கொள்கை இருக்கா என்னன்னு தெரில. சட்டசபையில் பொறுப்பான எதிர்கட்சியாக செயல்படுவதற்கு திமுக தவறிவிட்டது. நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் கொடுக்குறேன், ஒரு சின்ன உதாரணம் கொடுக்குறேன். சட்டசபையில் வந்து சமாளிக்க முடியல. இப்போது உதயநிதி கைதை வந்து அப்படி பண்ணியிருக்கலாம் மனசை வச்சாங்கன்னா, புஸ்வானமாக போச்சு. இத்தனைக்கு உதயநிதி ஓப்பனாக சொல்கிறார், எங்கள் அப்பாவே சொன்னார் 10 மணி வரைக்கும் நீங்கள் உள்ளே இரு, அப்போ தான் வந்து அந்த அதிகாரி மேலே என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அப்போ போலீஸ் அதிகாரிகள்லாம் உடனே தான் திமுகவுக்கு உங்களுக்கு ஓப்பனாக சொல்கிறார், 10 மணி வரைக்கும் இருக்க சொல்லி எங்கள் அப்பா சொன்னாருங்க, அதனால் நான் இருந்தேன். அந்த மீட்டிங்கில் சொல்கிறார். அப்போ போலீஸ் அதிகாரிகள் உங்களுக்கு கூட நீ அன்றைக்கி போன ஜாயின்ட் கமிஷனர்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இல்லையான்னு ஒரு கேள்வி வருது. அப்போ யாருக்கு என்ன திமுகவோட ஹோல்டு இன்னும் அதிகமாக இருக்கான்னு ஒன்று வருது. அது இல்லாமல் எதிர்கட்சியாக அனுபவம் தாவேகாக்கு கிடையாதுன்னு சொன்னீங்க, ஆளுங்கட்சி அனுபவம் கிடையாது, நீங்கள் எதிர்கட்சி அனுபவம் இருக்க போகிறதில்ல. நீங்கள் என்ன பண்ணீங்க? பட்ஜெட் தாக்கல் பண்ணுறீங்களே, கேள்வி கேட்டு திமுக கிழிச்சு தங்கவுன்னு எதிர்பார்த்தீங்களே, ஒன்றுமே கேள்வியும் கேட்கல, கிழிச்சும் தங்கவுள்ள ஒன்றுமே பண்ணலையே. இன்றைக்கி மானிய கோரிக்கை ஆரம்பித்தாச்சு. நான் என்ன கேட்குறேன், ஒரு எஃபெக்டிவ் எதிர்கட்சியாக எகிரி அடிப்பாங்கன்னு எதிர்பார்த்ததை பார்த்து தொகுதி விடுறீங்களே நீங்கள். என்ன இது உதயநிதி காரணமா? ஏதாவது விஷயம் மாட்டிக்கிச்சா? நான் வந்து அதுக்குன்னு டிஎம்கே சொக்காய கிடைக்கணும் அது மாதிரி சொல்ல. ஒரு பொறுப்பான எதிர்கட்சியாக சில ஒன்று வேணாங்க. கரண்ட் பில் வேரி சிஎம் when are you going to talk? சிஎம் பேசுங்கள் குத்திட்டு வந்தீங்களே, நீங்கள் ஏன் பேச மாட்டேன்றீங்க? கரண்ட் பில் காமன் ப்ராப்ளம் தானே, விலைவாசி ஒரு காமன் ப்ராப்ளம் தானே, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், சொத்து வரி நீங்கள் தானே சொல்கிறீங்க. அசம்பிளியில் பேசுவதை விட திமுக வெளியில் பேசு. ஏன் அசம்பிளியில் பேசி ஏன் பயப்படுது? இத்தனைக்கு விஜய் ஒன்றும் சிம்மம் சம்பளம் கிடையாது உங்களுக்கு. நான் யாராவது சொன்னாங்க எஸ்டர்டே பாயின்னாலும் என்ன இப்போ திமுக ரொம்ப அசிங்கமாக பேச வைக்கணும். நேற்று வந்த பையன் நாங்களாம், நேற்று வந்த பையன் ஆட்சி பண்ணுறான். நேற்று வந்த பையன்கிட்ட ஏன் பயப்படுறீங்க நீங்கள்? அப்போ ஏன் பயந்து நடக்கிறீங்க? இது என்ன காரணம்னா, கோவை கல்லூரி மாணவர் கொலையை பற்றி உதயநிதி பேசினார், தப்பில்லை. என்றைக்கு பேசினார்? கொலை நடந்த அன்றைக்கி பேசிட்டார். அடுத்த நாள் பேசினால மேட்ரு கிடச்சிருக்கும். அது அவர் என்றைக்கு பேசணும் கூட பேசல. தீர்மானத்துக்கு பேச அழைச்ச போது கொலை பேசிட்டார். உடனே என்ன பண்ணார்? கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுக்கன்னு சபாநாயகர் மொக்க போட்டார். அவ்வளோதான், முடிச்சார். ஸ்பீக்கருக்கு எக்ஸ்பர்ட் இருக்குது. ஸோ அங்கேயும் மொக்க வாங்கிச்சு போச்சு, அதுவும் காலி. அப்புறம் எதிர்கட்சியை தூண்டி விடுற மாதிரி திமுக இது வரைக்கும் எங்கே இருந்ததே கிடையாது. அப்படி தூண்டி விடும். இப்போ எதிர்கட்சியை தூண்டிவிட எதிர்கட்சியை காணும். எப்போவுமே என்ன பண்ணும் திமுக அது குத்தாது, இன்னொருத்த கையை வச்சு தான் குத்தும். இப்போ குத்துறதுக்கு எதிர்கட்சி சிபிஐ இல்லை, சிபிஎம் இல்லை, ஏடிஎம்கே இல்லை, எம்டிஎம்கே இல்லை, எம்பி எந்த கட்சியும் கிடையாது.
ஸோ அதுவும் அந்த பவரும் போச்சு. எல்லாத்தோட என்னென்னா வேலு சொல்கிற மாதிரி ஏவா வேலு நேரலையில் எல்லா ஒளிபரப்பு தடவுக்கிட்டீங்களா நீங்கன்னு சொல்கிறார். நேரலை ஒளிபரப்புனா இவங்க வண்டவாளம் தண்டவாளத்தை ஏணும். அதனால தானமோ என்னமோ விஜய் வந்து ஃபுல் நேரில் போடு அப்படின்ட்டார். ஸோ நேரில் போடுறது யாருக்கு அட்வான்டேஜ்னா தாவேக்காக்கு அட்வான்டேஜ், யாருக்கு டிஸ்அட்வான்டேஜ்னா டிஎம்கேக்கு டிஸ்அட்வான்டேஜ். திமுக கொஞ்சம் கொஞ்சமாக அது ஷீன் அதோட பளபளப்பை எழுந்துன்னு வருதோ, அசம்பிளிக்கு உள்ளேயும் சட்டசபைக்கு உள்ளேயும் சட்டசபைக்கு வெளியிலையும் அதனுடைய செயல்பாடுகள் சொல்கிற மாதிரி இல்லைன்னு சொல்லுங்க. சார், நான் ஒரு கேள்வி கேட்டால் நீங்கள் இந்த அண்ணாமலை பற்றி ஒரு கேள்வி கேட்டால் அதை மிஸ் பண்ணிட்டீங்க. அதாவது அமித்ஷாவே கூப்பிட்டு டெல்லிக்கு வாங்க ஒரு பொறுப்பு கொடுக்குறேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னார். நான் வந்து தமிழ்நாட்டுக்காக சேவையாற்ற போகிறேன் அண்ணாமலை சொன்னதாக அவரே சொல்லியிருக்காரு நேற்றைக்கு நடந்த கூட்டத்தில். என்ன சார், அந்த மத்திய இணையமைச்சர் நாம் வந்து ஒரு காலத்தில் பேசினோம், அதுக்காக தான் அமித்ஷா கூப்பிட்டுருந்தாரா? அதை மீன் பண்ணி தான் அண்ணாமலை பேசியிருக்காரா? அண்ணாமலை இஸ் பிகம் அனதர் நிதிஷ்குமார் ஆஃப் தமிழ்நாடு. ஏன்னா திமுக பாஜக கூட்டணிக்கு அண்ணாமலை எதிர்ப்பு தெரிவிப்பார். அவங்களுக்கு அண்ணாமலை வேணும், திமுக வேணும். அதனால் என்ன பண்ணாங்க, அண்ணாமலை சற்றே வெளியேறும் பிள்ளை. என்ன கண்டிஷன்னா 31 சட்டசபை தேர்தலில் பாஜகவின் முதலமைச்சர் வேட்பாளர் அண்ணாமலை. சரி, என்ன சார் இருங்க எனக்கு கிடைச்ச தகவல் அது வரைக்கும் 29 வரைக்கும் திமுகவோட நாங்கள் கூட்டணி போவோம். கூட்டணி தேர்தல் கூட்டணி இல்லை, பாராளுமன்றத்தில் எங்களுக்கு 30 சீட் கொடுக்கும். நீங்கள் வந்து செந்தில் பாலாஜி எடுத்துட்டு பாலு மேலே கேஸ் போட்டுட்டு டிஎம்கே ஃபைலத்தை போட்டுட்டு பாஜகவில் இருந்தீங்கன்னா அது வந்து ஜெல்லாகாது. ஒன்றே ஒன்று கேட்குறேன், கட்சியை உடைச்சின்னு போனார் அண்ணாமலைன்ற கோவத்தில் மத்திய பாஜக தலைவர்கள் யாராவது ஒரு தலைவர் அண்ணாமலை திட்டி பார்த்தீங்களா? அமித்ஷாவோ மோடியோ நிதின் கட்கரியோ நிதின் நபியோ யாராவது ஒரு டெல்லி தலைவர்கள் அண்ணாமலையை தரக்குறைவாக கூட பேச வேணாம், அண்ணாமலை இஸ் வேஸ்ட், அண்ணாமலை இஸ் ட்ரைட்டர் சொல்லி பார்த்தீங்களா? ஒரு வார்த்தை கூட சொல்லலை. அதே தமிழ்நாட்டில் இருக்க எம்பி குதிக்கிற விஷயம் தெரியாது, அவங்களுக்கு விஷயம் தெரியல. அவங்களுக்கு சார கேம் பிளான். என்ன கேம் பிளான்னா, நீங்கள் தனியாக அவரை வாசிச்சுட்டுருங்க, 5 வருஷம் 4 வருஷம் தனியாக என்ஜிஓ என்ன நடத்திட்டுருங்க, பண்ணுறங்க, நாங்களும் உங்களை கண்டுக்காம விட்டுறோம். 29 தேர்தலுக்கு முன்பு திமுக பாணியில் கண்கள் பணித்தன, இதயங்கள் இணைத்தன, கருத்து ஒருமித்தம் பாணியில் மீண்டும் ஒன்றா இணையும். 29 பார்லிமெண்ட்டில் ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையில் தேர்தல் நடக்கும்போது நீங்கள் தான் பாஜகவின் முதல்வர். அமித்ஷா சென்னைக்கு வந்தாரே, அண்ணாமலை பற்றி ஒரு வார்த்தை கேள்வி கேட்கப்பட்டதா, பதில் சொல்லப்பட்டதா சொல்லுங்கள்? ஒரு வார்த்தை கூட சொல்ல. அண்ணாமலை உருவாக்கி வச்ச பாஜகவோட 18% வாக்குகள் 2007 தேர்தலில் மிக அழகாக குறிப்பாக கொங்கு மண்டல அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு காரணம் அண்ணாமலை. ஏன்னா பிஜேபி சொல்லிச்சான், பாஜகவினால் திமுகவை தோற்கடிக்க முடியாது, அதிமுகவினால் திமுகவை தோற்கடிக்க முடியாது, திமுக தோற்கடிக்க நமக்கு ஒரு மெக்கானிசம் வேணும். அந்த மெக்கானிசம் தான் டிவிக்கு போங்க, பின்னாடி சைலண்ட்டாக போங்க, நீங்கள் வந்து ஓப்பன் அப் பண்ணக்கூடாது. ஏன்னா கூட்டணி வச்ச கொஞ்ச நாள்லேயே தெரிஞ்சு போச்சு அதிமுக கூட்டணி போனி ஆக போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அவங்க சொன்ன மாதிரி சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ், இபிஎஸ் எல்லாரும் ஒன்று சேர்த்து பண்ணியிருந்தாங்கன்னா ஓரளவுக்கு வச்சுருக்க முடியும். ஆளாள் பிச்சுட்டு போயிட்டாங்க, கட்சி உடைய ஆரம்பிச்சது, தேர்தலுக்கு முன்னாடியே உடைய ஆரம்பிச்சது அதிமுக. அதனால் என்ன ஆச்சு, இவங்க வந்து பார்த்தா சரி வேலை ஆகுதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம முன்னாடி இருக்க அஜெண்டா என்ன, அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி வரணுமா, அதிமுக ஆட்சி தனியாக பிடிக்கணுமா, திமுக போகணுமா? திமுக தான் போகணும் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டாங்க டெல்லி. நமக்கு தெரியாது டெல்லி முடிவு. ஸோ விஜயை வந்து கழகங்கள் ஆட்டி வைக்கிறதுன்னு சொல்ல மாட்டேன், பட் விஜய் இதை உணர்ந்துட்டார். நம்மளை ஆட்சியில் உட்கார வைக்கிறதுக்கு பாஜக முயற்சி எடுக்கிறன்ற மேட்ரு விஜய்க்கு அதில் போயிடுச்சு, தேர்தலுக்கு முன்னாடி போயிடுச்சு அவருக்கு. ஏன்னா கரூர் மேட்டர் போனது வந்தது எல்லாம் நமக்கு தெரியும். ஏங்க ஒன்று கேட்குறேன், 1980 திருப்பத்தூர் இடைத்தேர்தல் காங்கிரஸ் வேட்பாளர் அருணகிரியை திமுக அதிமுக 2 பேரும் போட்டி போட்டுக்கொண்டு ஆதரிச்சது எத்தனை பேருக்கு இந்த வரலாறு தெரியும்? இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அருணகிரி காங்கிரஸ் வேட்பாளரை திமுக அதிமுக போட்டி போட்டு சப்போர்ட் பண்ணுது. அதே மாதிரி பாஜகவை இப்போ திமுக அதிமுக போட்டி போட்டு சப்போர்ட் பண்ணுது. நான் சொல்கிறேன், இல்லைன்னு மறுங்க பார்க்கலாம், நீங்கள் மறுத்து சொல்லுங்கள். ஸோ அதே மாதிரி வருது, ரெண்டு கழகங்கள் வருது. இப்போ என்ன வருதுன்னா, அமைச்சரவையில் மாற்றங்கள் வரும்பொழுது தான் உங்களுக்கு ரியல் பிக்சர் தெரியும். ஆனால் அண்ணாமலை
அண்ணாமலைக்கு கொடுக்கப்பட்ட ரோல், அண்ணாமலை சிறப்பாக செயல்படுறார். அவர் பாஜகவை பற்றி திட்டி பேசுவது கிடையாது, பாஜக உடைக்கிறதும் கிடையாது. பாஜக அசைன்மெண்ட் தானே, அண்ணாமலையுடைய தனி இயக்கம். அசைன்மெண்ட் சொல்ல மாட்டேன், ஒரு அசைன்மெண்ட் வார்த்தை கொஞ்சம் மனசு புண்படும். அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லலாம். ஓகே, நீங்கள் கொஞ்ச நாள் ஓய்வு எடுங்க, என்ஜிஓ நடத்துங்க, அதுக்கு உண்டான வேலை. அமெரிக்கா இப்போ திருப்பி லண்டன் போகிறார், நாளைக்கு லண்டன் போகிறார். ஓகே, அவரோட கொள்கை என்னன்னா சர்வதேச அளவில் ஒரு என்ஜிஓ தொடக்கணும்னு ஆசைப்படுறாரு. அதுக்கு மத்திய அரசாங்கம் உதவி பண்ணுது. அமெரிக்காவில் எனக்கு தெரிந்து பிஏபிஎஸ் நம்ம அந்த மாதிரி முக்கியமான ஆர்எஸ்எஸ் போன்ற இயக்கங்களை தவிர 50 மாநிலங்களிலும் அமைப்புள்ள ஒரே அமைப்பு வி தி லீடர்ஸ் மட்டுமே அமெரிக்காவில். எனக்கு தெரிஞ்ச நண்பர் இருக்காங்க, அது கோஆர்டினேட்டரை போட்டாங்க. அடுத்து யூகேக்கு போகிறார், அடுத்த வாரம் யூகே முழுக்க பண்ண போகிறார், சவுத் ஆஃப்ரிக்கா போகிறார், மொரிஷியஸ் போகிறார், அந்த மாதிரி ஜப்பான் போகிறார். உலகம் முழுக்க ஒரு ஒரு கொடையின் கீழ் கொண்டு வரணுங்க அவருடைய ஆசை. அந்த ஆசைக்கு மத்திய அரசாங்கம் உதவி செய்தால் அது ஏங்க மத்திய அரசாங்கம் மனசு வச்சிருந்தா இந்த அமைப்பே தடை பண்ணியிருக்கலாமே. இப்போ நீங்கள் கேட்கலாம், மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக அண்ணாமலை போகிறாருங்க, மத்திய அரசாங்கம் எதிர்க்காருங்க, எவ்வளோ அவங்க என்ஜிஓ தடைப்படுறதுக்கு? எஃப்சிஆரை கட் பண்ண மாதிரி கட் பண்ணி மென்னையை முறிக்கிட்டீங்கன்னா வெளிநாடு அமெரிக்காவில் போய் திறந்துருக்க முடியுமா? ஸோ ஒரு டாசிட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதுன்னு எனக்கு தோணுது. டாசிட் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, நான் அடிச்ச மாதிரி ஆடுறேன், நீ ஆடுற மாதிரி ஆடு, நீ கண்ணை திருப்பிக்கோ, அந்த பக்கம் நான் கண்ணை திருப்பிக்கிறேன். ஸோ பாஜகவுக்கும் அண்ணாமலை அமைப்புக்கும் ரகசிய உடன்பாடு இருக்குது. உடன்பாடுன்னு சொல்ல மாட்டேன், அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்கிறேன். அது உடன்பாடுங்கிறது கொஞ்சம் கீழ்த்தரமான வார்த்தை. அண்டர்ஸ்டாண்டிங். யூ டூ எ ஜாப், ஐ டூ மை ஜாப். ஓகே. அண்ணாமலைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, என்னால் மத்திய பாஜகவுக்கு சிரமம் வரக்கூடாது. ஓகே, 35 எம்பி வருதா வரட்டும், அந்த 35 எம்பி கொடுக்கும்பொழுது நான் அந்த அமைப்பில் நான் இருக்க மாட்டேன். ஓகே. இது ஒரு முக்கியமான பார்லிமெண்ட்டில் ஒரு பில்லு தோற்று போச்சு. எஸ்எஸ்ஆர் பாத்ரூம் போயிட்டார், எஸ்எஸ் ராஜேந்திரன் இந்த டாய்லெட் போயிட்டார், பில்லு தோற்று போச்சு பார்லிமெண்ட்டில். அதான் சொன்னார், நான் என்ன பண்ணுது, நான் அந்த பார்லிமெண்ட் இல்லைன்னு. அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு வரும்போது தம்மால் கிடக்கூடாது. இப்போ 2/3 மெஜாரிட்டி வரதுக்கு 30-35 எம்பி தேவைப்படுது. அது வந்ததுன்னா மத்திய அரசாங்கத்துக்கு உதவும். அதுக்கு வேறு வழி இல்லை இப்போ திமுக விட்டா. ஸோ எல்லாம் குட்டி முட்டி பார்த்தீங்கன்னா அண்ணாமலையோட மீறி அவங்களால் செயல்பட முடியாமல் அண்ணாமலையை கொஞ்சம் மரியாதையை ஹானரபுளாக வச்சுட்டு இவங்க வேலையை முடிச்சு அண்ணாமலை கூப்பிட்டு இதுக்கு உண்டான பதவியை முதலமைச்சர் பதவியை கொடுத்தாலும் ஆச்சரியப்படுத்துக்கலான்னு கேள்விப்பட்டேன். கடைசி கேள்வி சார், நயினார் அவர் நேற்றைக்கு பேசிய பேச்சு என்பது ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான பேச்சு. ஒரு மன்னிப்பு கூட கேட்கல. கட்சியில் பல பெண் தலைவர்கள் இருக்காங்க, அவங்க கண்டிச்சாங்க, பலரும் கூட அந்த பேச்சை கண்டிக்கலை. உதயநிதியை கைது பண்ணாங்க, ஏன் நயினார் மேலே கை வைக்கல? நல்ல கேள்வி. என்னென்னா மிகவும் அருவருத்தக்கமான பேச்சுகள்லாம் பாஜகவில் கிடையாதுங்க. எச் ராஜா உணர்ச்சி வசப்பட்டு பேசுவார், அவரை மாதிரி. ஆனால் ஒரு வார்த்தை தப்பான வராது, ஏதோ கோபத்தில் பேசுவார், யாரையும் பர்சனல் அட்டாக் பண்ண மாட்டார். எல்ஜியில் பேசுகிறதே தெரியாது. ஆமாம். பொன் ராதாகிருஷ்ணன்லாம் அவ்வளோ பணிவாக பேசுவார். எல்லாருமே தமிழ்நாடு பாஜகவில் எல்லா தலைவர்களுமே முன்னாள் தலைவர்கள், எச் ராஜாவாகட்டும், ஜனா கிருஷ்ணமூர்த்தி ஆகட்டும், பொன் ராதாகிருஷ்ணன் ஆகட்டும், அப்புறம் இவங்களாகட்டும், சிபிஆர் ஒரு கடுஞ்சொல் வாயிலேருந்து வராது. இது என்ன காரணம்னா ஆர்எஸ்எஸ் அன்றைக்கி தலைவர்கிட்ட பேசின தலையாட்சினாங்க. திராவிட பாஜக மாதிரி ஆகிப்போச்சு. நயினார் நாகேந்திரன்லாம் திராவிட கட்சியெல்லாம் கொண்டு வந்து அவர் யாரை சப்போர்ட் பண்ணுறாரு? உதயநிதி. இதுவே கள்ள போட். இப்போ அப்பான்ற மேட்டர்லாம் யார் யாருக்குள்ளே நடக்கிற மேட்டர்? அது திமுக தாவேக்குள்ளே நடக்கிற மேட்டர். நீங்கள் விட்டுருக்க. அவர் மோடி அப்பான்னு சொன்னாரா? சொல்லியிருந்தாரா நீ கோவப்படணும். அண்ணாமலை அப்பான்னு சொன்னாரா? அது சரி, சந்தோஷப்படலாம், அதுவும் சொல்ல. உங்களை சொன்னாரா? அதையும் சொல்ல. ஸ்டாலினை சொன்னதுக்கு நீங்கள் எதுக்கு வக்காலத்து வாங்குறீங்க? அப்போ கள்ள உறவு திமுக பாஜக கள்ள உறவு இதுலேருந்தே ப்ரூவ் ஆயிடுச்சு இல்லை? சரி, நீங்கள் கேள்வி கேட்டீங்க. உதயநிதி இந்த மாதிரி பேசிட்டு உதயநிதி கைது செய்ய போனார்கள், வழக்கு போட்டார்கள். நயினார் அவங்க ஒரு பொருட்டாகவே மதிக்கலை. அதான் விஷயம். உதயநிதியாவது அடுத்த சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டுக்கு ஒரு 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 எட்ஜு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய அளவுக்கு வர முடியும், எதிரணியில் வர முடியும். நயினார் அது வரைக்கும் கட்சியில் இருப்பாருன்னே தெரியாது, அவங்க இக்னோர் பண்ணிட்டாங்க. ஆனால் 4ஆம் தர பேச்சாளர் மாதிரி வெற்றி கொண்டான் மாதிரி பேசுகிறது மத்திய பாஜக ஏன் குஷ்பு எதிர்ப்பு தெரிவித்தாங்க.
வானதியெல்லாம் எதிர்ப்பை தெரிவித்த மாதிரி தெரிவிக்கவில்லை. ஏன்னா எல்லாம் அவங்களாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று. திராவிட பாஜக குஷ்பு எதிர்ப்பு தெரிவித்தாங்க, ஒரு பெண்கள் அந்த மாதிரி பேசக்கூடாதுன்னாங்க. பல பெண்கள் சொல்லிச்சாங்க. ஏன்னா அவர் பேசுகிற அது அப்புறம் சப்பை கட்டுறீங்க, அது இல்லை அந்த மாதிரி பேசலை, இந்த மாதிரி பேசலை, இந்த மாதிரி பேசலைன்னு. இது என்னென்னா இது தீவிரத்தை உணர்ந்து ஏங்க அவரால் ஒரு கவுன்சிலர் பதவி கூட ஜெயிக்க முடியாது. அந்த மாதிரி நிலைமையில் இருக்கும்பொழுது இவர் தன் இருப்பிடத்தை காட்டிக்கொள்வதற்கான செய்யும் வேலை அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். அதான் கரெக்டான மேட்டர். ஏன்னா அண்ணாமலை போனால் க்ஷீணமாக போச்சு. பாஜக இருக்கிற இடம் தெரியல. இப்போ பூத கண்ணாடி வச்சு செக் பண்ணி பார்க்குற லெவலில் இருக்குது பாஜக, தமிழ்நாடு பாஜக. அதுக்கு ஏதாவது அதுக்கு உருப்படியாக 1008 வேலை இருக்குது. அண்ணாமலை மாதிரி தூர் வாரலாம், ரோடு போடலாம், பிரிட்ஜு கட்டலாம், ஏதாவது பண்ணுங்கள். இவ்வளோ ஆளை வச்சுருக்கீங்க, கேட்டால் நாங்கள் தான் இப்போ உலகத்திலே ஸ்ட்ராங்கான கட்சின்றீங்க, ஏதாவது உருப்படியாக பண்ணுங்கள். பண்ணுறதை விட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இது இவருடைய பேச்சு மத்திய பாஜக ஏன் கண்டிக்கவில்லை என்ற கேள்வி தொக்கி நிற்குது. ரொம்ப நன்றி சுவாமி சார். தமிழ்நாடு அரசியல் பற்றிய கேள்விகளுக்கு ரொம்ப ரிவாக பதில் சொல்லியிருக்கீங்க. நேரில் கொடுத்து பேசி நன்றி சுவாமி. நன்றி.